ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சூப்பர். பர்ஃபெக்டான ரெசிபி. இதே மெத்தடில் நீங்கள் இதே மெஷர்மெண்ட்டில் செய்து பாருங்கள். ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும், எந்த அளவுக்கு ருசியாக இருக்கும்னு. வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்யறதுக்காக முதல்ல 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்கேங்க. இது ஒரு சின்ன குக்கரில் மாற்றிக்கலாம். இதை ஒரு 2 டைம் தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். கடலைப்பருப்பு ஊற வைக்கணுன்ற அவசியமெல்லாம் இல்லை, நம்ம அப்படியே வேக வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. சேர்த்துட்டு குக்கரோடைய மூடி போட்டுட்டு ஒரு 5 விசில் விட்டு இறக்கிக்கலாங்க. பருப்பு அதிகமாகவும் வேகக்கூடாது, ரொம்ப வேகாமல் நெத்தாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக வெந்திருக்கணும். குக்கரில் ஒரு 5 விசில் விட்டு இறக்கிக்கோங்க, போதும். இப்போ அடுத்ததான் மாவு ரெடி பண்ணிக்கலாம். மேல் மாவு. அதுக்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி மைதா மாவு சேர்த்து தான் போலி செய்ய போகிறோம். 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் சோடா சேர்த்துருக்கேங்க. அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இது முதல்ல கைகளால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நார்மல் வாட்டர், பச்சை தண்ணி தாங்க, தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். தண்ணி ஒரே முட்டை சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும் மாவை. அப்போ தான் போலி நல்லாயிருக்கும், சாப்பிடும் போது சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு பிசைஞ்சாச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயிலும் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்தா தான் நல்லாயிருக்குங்க. நம்ம விரிக்கும் போது, நம்ம ஸ்ப்ரெட் பண்ணும் போது பூர்ணம் வச்சு உள்ளே வச்சு ஸ்ப்ரெட் பண்ணுவோம் இல்லையா, அப்போ ஈஸியாக நமக்கு விரிஞ்சு கொடுக்கும் நம்ம கையில் தட்டும் போது. அதனால் ஆயில் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். கடைசியாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். நெய் சேர்க்கும் போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நல்லா மாவு நல்லா பிசைஞ்சிட்டு பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டாமல் இருக்கணும். கைகளை ஒட்டக்கூடாது. நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கணும். மாவு பிசைஞ்சாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் இல்லை 1/4 மணி நேரம் ஊறட்டும். அப்படியே மூடி போட்டு விட்டுடலாம். மாவு நல்லா 1/2 hour 1 hour கூட ஊறலாங்க, நல்லாயிருக்கும். இப்போ அடுத்ததான் பாருங்கள், பருப்பு நல்லா வெந்திருக்கு. ஸ்டீமெல்லாம் அடங்கிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இந்த அளவுக்கு பருப்பு வெந்திருக்கு. கரெக்டான பதத்தில் வெந்திருக்கு பாருங்கள். நீங்கள் வேக வைக்கிற போது கொஞ்சம் எக்ஸஸாக தண்ணி இருந்ததுன்னா தண்ணியை வடித்து விட்டுருங்க. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் தண்ணி எக்ஸஸாக இருக்குது. ஆற ஆற அந்த தண்ணியும் இழுத்துரும், பருப்போடு சேர்ந்து எல்லாம் ஒன்றா வந்துடும். இது அப்படியே ஆறட்டும். அடுத்ததாக வெல்லம் ரெடி பண்ணிக்கலாம். வெல்லம் 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கேங்க. நல்லா திருவுன வெல்லம். அதை ஒரு பேனில் மாற்றிக்கலாம். தீ மிதமான தீயில் வச்சு கலந்து கொடுத்துட்டே இருக்கலாம். அந்த 1-2 கட்டிகள் இருந்ததுன்னா அப்படியே கரைஞ்சி வந்துடும். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, வெறும் வெல்லம் மட்டும்தான் நம்ம பேனில் சேர்த்துட்டு உருக்கிட்டு இருக்கோம். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக பாருங்கள், ஆறிடுச்சு. கடலைப்பருப்பு நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதை கோர்ஸாக கொரன்னு பல்ஸ் மோடில் கொடுத்து அரைச்சிக்கலாங்க. ரொம்ப நேரம் லாங்காக விட வேண்டாம். பல்ஸ் மோடில் கொடுத்து ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு ஒரு முறை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணோன்னா சரியாக இருக்கும். கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. சரியான பக்குவத்தில் இருக்குது. பருப்பில் நம்ம தண்ணி எக்ஸஸாக இருந்தால் ஒரு மாதிரி கொலன்னு ஆகிடும். அதனால தான் பருப்பை திட்டமாக வேக வச்சு அந்த பருப்பில் சப்போஸ் தண்ணி எக்ஸஸாக இருந்தால் தண்ணி வடிகட்டிட்டு பருப்பு மட்டும் இந்த மாதிரி கோர்ஸாக அடைச்சிக்கோங்க. பாருங்கள், வெல்லம் நல்லா உருக்கிடுச்சு. எல்லாமே கட்டிகள் எல்லாம் உருக்கி நல்லா வந்துடுச்சு, ஸ்மூத் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க கடலைப்பருப்பு கோர்ஸ் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா மிக்சி ஜாரில், அது இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். வெள்ளத்தோடு இந்த பருப்பு அரைச்சிருக்கோம் இல்லையா, அதுவும் சேர்ந்து நல்லா ஒன்று சேர்ந்து வரணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நிமிஷத்துக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஆகிற மாதிரி இருக்கும். அடுத்து ஒரு 4 நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா நல்லா திக்காய் வந்துடும். நல்லா இந்த மாதிரி கரண்டியால் கலந்து கொடுத்துட்டே இருங்க. ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகிக்கிச்சு. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து கொடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ இது கூட ஃப்ளேவருக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குங்க. சேர்க்கும் போது நல்லாயிருக்கும் அதனுடைய வாசனை. இப்போ பாருங்கள், சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆற ஆற இன்னும் திக்காயிடும், பேனில் ஒட்டாத அளவுக்கு வந்துடும். இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தொலைன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், ஆறிடுச்சு, நல்லா ஆறி வந்துடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு இருக்குது, பேனில் ஒட்டாத நல்லா எல்லாம் சேர்ந்து வந்துடுச்சு. பாருங்கள், அந்த பருப்பு ஆற ஆற நல்லா இழுத்துரும். அவ்வளோதாங்க. இது அப்படியே நம்ம பால்ஸ் உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். அடுத்ததாக பாருங்கள், மேல் மாவு நல்லா ஒரு 1/2 hour விட்டுருந்தா நல்லா ஊறி இருக்கு. திரும்பவும் ஒரு முறை கைகளால் கலந்து விட்டுக்கலாம். இப்போ தேவைப்பட்டதுன்னா நீங்கள் ஆயில் இன்னும் கூட சேர்த்துக்கலாங்க. நல்லா ஒட்டாத சூப்பராக ஊறி வந்திருக்கு பாருங்கள் மாவு. இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் நம்ம
போட்டு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணும்போது நல்லா விரிஞ்சு கொடுக்கும். ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. மேல் மாவும் உள்ள வைக்கிற பூர்ணமும் ரெடி ஆயிடுச்சு. முதல் வந்து பூர்ணத்தை உருட்டிக்கலாங்க. கையில் கொஞ்சமாக ஆயிலோ இல்லை நெய்யோ அப்ளை பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி கைகளால் எடுத்து உருட்டிக்கலாம். ஒட்டாமல் சூப்பராக வந்துடும். நம்ம சேர்த்துருக்கிற 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு டோட்டலாக எத்தனை உருண்டை வருதுன்னு பாருங்கள். எல்லா உருண்டையும் ஃபஸ்ட்டு இதை பிடிச்சிடலாம். பாருங்கள், பூர்ணத்தை பிடிச்சாச்சு. டோட்டலாக 19 உருண்டை வந்திருக்கு, 19 உருண்டை வந்திருக்கு. அதே மாதிரி தான் நமக்கு மேல் மாவும் இருக்கும். 10 பத்தாமல் போகாது, எக்ஸ்ட்ராவும் மீறாது. சரியான பக்குவத்தில் கரெக்டாக இருக்கும். சேம் இதே மெஷர்மெண்ட்டில் செய்துக்கோங்க. இப்போ அடுத்ததான் மேல் மாவும் நம்ம உருட்டிக்கலாம். சேம் அதே அளவு தான். நமக்கு எப்படி 19 உருண்டை பூர்ணம் கிடைச்சிருக்கோ அதே அளவு 19 உருண்டை இந்த மேல் மாவும் கிடைக்கும் பாருங்கள். உங்களுக்கு போலி எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பூர்ணமும் மேல் மாவும் உருட்டிக்கோங்க. மீடியம் சைஸ் அளவு வரும் நம்ம இன்னைக்கு உருட்டி இருக்கிறது. இப்போ பாருங்கள், தட்டிக்கலாம். அதுக்காக சப்பாத்தி மனைக்கு மேலே ஆயில் கவர் இருக்கு இல்லைங்களா, அதை கட் பண்ணி திருப்பி போட்டிருக்கேன். மேலே வந்து நல்லா கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மேல் மாவை வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி விரல்களாலே தட்டிக்கலாங்க. நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வரும். ஈஸியாக நமக்கு தட்டை வந்துடும். ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. கொஞ்ச நேரத்தில் நம்ம போலி செய்திடலாம். பாருங்கள், இப்போ நல்லா தட்டியாச்சு. இந்த அளவுக்கு தட்டினதுக்கப்புறம் உள்ள பூர்ணத்தை வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா மூடிட்டு திருப்பி வச்சு நம்ம திரும்பவும் இதுக்கு மேலே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா தட்டிக்கலாம். ஸ்மூத்தாக போகும். நம்ம விரல் வச்சு தட்டும் போது ஸ்ப்ரெட் ஆகி ஈஸியாக ரவுண்டாக ஷேப்புக்கு வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எந்த அளவுக்கு நமக்கு மெலிசாக தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு தட்டிக்கலாம். ரொம்பவும் தட்டிட்டுனா அந்த உள்ளே இருக்கிற பூர்ணம் வெளியே வந்துடும். அதனால் இந்த அளவுக்கு தட்டியாச்சு. இப்போ அடுத்ததாக பாருங்கள், ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு தவா வச்சுருக்குங்க. தவாவில் ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சுருக்க போலியை சேர்த்துட்டு இதுக்கு மேலவும் திரும்பவும் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு திருப்பி விட்டு எடுத்துக்கலாங்க. நீங்கள் நெய் வேண்டானா தாராளமாக நெய் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஆயில் யூஸ் பண்ணி கூட செய்துக்கலாம். நெய் வாசனை பிடிக்காதவங்க ஆயிலையே செய்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு செவந்திருக்கு. தீ மட்டும் மிதமான தீயில வச்சு சுட்டு எடுத்தனா தான் போலி ஒன்றும் இல்லாமல் சூப்பராக சாஃப்டாக இருக்கும். ஈஸியான மெத்தடில் பிரெட் டோஸ்ட் எப்படி செய்யதான் பார்க்க போகிறோம். இதுக்கு எதுவும் மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. அப்படியே இன்ஸ்டண்ட்டாக ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். முட்டை எதுவும் சேர்க்காம தான் செஞ்சுருக்கோம். ருசி பலமாக இருக்கும். நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முதல் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு தவா வச்சுருக்கேங்க. இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்து செய்யும் போது அதனுடைய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், 3 ஸ்லைஸ் ஆகிற மாதிரி ப்ரெட்டை வந்து தவாவில் வச்சுக்கலாம். நீங்கள் வைக்கிற தவாவில் எந்த அளவுக்கு ப்ரெட்டு பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். 2 ப்ரெட்டு பிடிக்கிற மாதிரி இருந்தால் 2 ஸ்லைஸ் கூட சேர்த்துட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே வந்து சர்க்கரை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை இந்த மாதிரி கைகளாலே எடுத்து தூவி விட்டுக்கலாங்க. ப்ரெட்டு மேலே படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி செய்யும் போது உங்களுக்கு குயிக்காகவும் வேலை முடிஞ்சிடும். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம பாலில் சர்க்கரையை கரைச்சி அதுக்கப்புறம் செய்கிறது லேட் ஆகும் இல்லைங்களா. இந்த மாதிரி செய்து பாருங்கள், ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ வந்து இதுக்கு மேலே காய்ச்சி ஆற வச்ச பால் இந்த மாதிரி டேபிள் ஸ்பூனில் எடுத்து நீங்கள் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நிறைய பால் சேர்க்கணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரெட்டுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்தா கூட போதும். அப்படி இன்னும் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இன்னொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் நம்ம வந்து சர்க்கரை தூவிட்டு அதுக்கப்புறம் பால் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கோம். இதை வந்து ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டா ப்ரெட் வந்து ரொம்ப டக்குன்னு கருகிடும். அதனால் மீடியமாக ஃப்ளேமை வச்சுட்டு இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு இப்போ அதர் சைடு இன்னொரு பக்கமும் நம்ம சர்க்கரை தூவிட்டு அதுக்கு மேலே பால் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி செய்யும் போது எல்லா இடமும் ஒரே மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு மேலே பாருங்கள், சர்க்கரை நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தூவி விட்டுட்டு மேலே வந்து பால் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோன்னா அந்த சர்க்கரையை அந்த ப்ரெட்டோட பிடிச்சிட்டு நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் வேணும்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யோ இல்லை ஆயிலோ சேர்த்துக்கோங்க. நெய் பிடிக்காதவங்க தாராளமாக ஆயில், ஃப்ளேவர் இல்லாத ஆயில் சேர்த்துட்டு திருப்பி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. நல்லா செவந்ததுக்கப்புறம் வெளியே எடுத்துடலாம். பால் வந்து நம்ம இப்போ சேர்த்தோம் பாருங்கள், அதே அளவு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சரியாக இருக்கும். ரொம்ப பால் சேர்த்துட்டிங்கன்னா சொதன்னு ஆகிடும். அதனால் மீடியமாக சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்தா போதும். ஒரு பக்கம் நீங்கள் திருப்பி போடும் போதே தெரியும். ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா நீங்கள் இன்னொரு பக்கம் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்து திருப்பி விட்டுக்கலாம். அவ்வளோதான். நல்லா செவந்து வந்துடுச்சு பாருங்கள். நீங்கள் நெக்ஸ்ட் பேட்ச் போகிறதுனாலே சேம் இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தடு. இதுக்காக நம்ம பாலில் சக்கரை போட்டு கரைச்சிட்டு அதுக்கப்புறம் முட்டையெல்லாம் சேர்த்து செய்யணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த மாதிரி செய்து பாருங்கள். சிம்பிள் அண்ட் சூப்பர், வெரி பெஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் செய்து பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சமையல் சூப்பர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய ரெசிபிஸ் இருக்குது, விசிட் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.